ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரீசனிங்கில் மெயின்ஸ் லெவல் ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பசில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்த் பேஸ்டு பசில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து 7 பர்சன்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. அதுதான் சரிங்க, 7 பர்சன்ஸ். சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷினே படிச்சிடலாம். 7 பர்சன்ஸ் சீக்ரித், நிக்கில், தீப்தி, தருண், ஸ்ரேயா அண்ட் விபுல் வேர் பார்ன் இன் 7 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ். ஸோ 7 டிஃப்ரெண்ட் மந்த்ஸில் வந்து பார்ன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் பர்சன் லைக்ஸ், அதாவது ஒரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகேவா? ஸோ இது மெயின்ஸ் லெவல் பசில். ஸோ இந்த பசிலில் மந்த்து கொடுத்துருக்காங்க, ஸோ பர்சனோட நேம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ரிலேட் ஆகியிருக்க ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இன்னொரு வேரியபிள். ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்குது இதில். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த மந்த் எடுத்து எழுதிக்கோங்க. ஜனவரி, மார்ச், ஏப்ரல், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி எழுதினதுக்கப்புறம் ஸோ எதெல்லாம் 31 டேஸ் அப்படின்றத நான் எழுதிப்பேன். ஓகேவா? ஸோ டக்குன்னு நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சைடில் வந்து எது 31 டேஸ் அப்படின்றத வந்து எழுதிப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இவ்வளோ பெரிய லைன்ஸ் இருக்குது. அதாவது பார்க்க தான் வந்து இப்படி பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, பட் சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாக எடுத்து நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, தனியாக எழுதிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லைன் படிப்பீங்க, இப்போ லைன் பை லைன் படிச்சுட்டே போகிறீங்கன்னா நோட் பண்ணிகிட்டே போயிடுங்க. ஓகேவா? அகைன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ பசில் வந்து அப்படியே கண்டினியூஸாக வராது இல்லையா? ஸோ அங்கங்கே தான் வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரிலேட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் திருப்பி அந்த லைனில் போயிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, படிக்க முடியாது. சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க ஏதாச்சும் பாயிண்ட்டு. ஸோ அதனால என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்ரேயா வாஸ் பார்ன் இன் எ மந்த் ஹேவிங் 30 டேஸ். ஸோ 30 டேஸ் இருக்க மந்தில் வந்து ஸ்ரேயா பார்ன் ஆயிருக்கா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 30 டேஸில் வந்து ஏப்ரல், செப்டம்பர், நவம்பர் 3 இருக்குது. அப்போ 3 பாசிபிலிட்டி நமக்கு வரும். ஓகேவா? ஸ்ரேயா கரெக்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் லைக்ஸ். அப்போ இந்த லைக்ஸ் வந்து ஸ்ரேயாவை இண்டிகேட் பண்ணுமா? அண்ட் லைக்ஸ் ஏ நம்பர் விச் இஸ் 7 மோர் தென் தீப்தி. ஸோ இப்போது ஸ்ரேயாவுக்கு வந்து 7 மோர் தென் தீப்திக்கு என்ன நம்பர் பிடிக்குதோ அதில் 7 வந்து அதிகமாக பிடிக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் 2 பர்சன் வேர் பார்ன் பிட்வீன் ஸ்ரேயா அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் 14. அப்போது ஸ்ரேயாவுக்கும் 14 யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும் நடுவில். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஹூ கொடுத்துருக்காங்க பாரு, ஹூ வாஸ் நாட் பார்ன் இன் எ மந்த். இந்த ஹூன்றது யாரை இண்டிகேட் பண்ணோன்னா, இந்த 14 அந்த பர்சனை இண்டிகேட் பண்ணோம். ஓகேவா? அப்போது அந்த 14ன்ற நம்பர் லைக் பண்ணுற பர்சன் வந்து 30 டேஸில் வந்து பார்ன் ஆகலை. அப்போ அவங்க 31 டேஸில் பார்ன் ஆகுறாங்க. ஓகேவா? நாட் பார்ன் இன் மந்த் ஹேவிங் 30 டேஸ். ஓகே, அப்போ இது ஒரு க்ளூ. அப்போது ஸ்ரேயாவுக்கும் 14க்கும் அட்லீஸ்ட் மினிமம் 2 பர்சன்ஸ் இருக்கணும் கேப்பு. அந்த 14ன்றவங்க 31 டேஸில் பார்ன் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது ஸ்ரேயா மேலே போட முடியாது. ஸோ கீழே வந்து அட்லீஸ்ட் 2னா 14 இங்கே போடலாம். ஏன்னா 31 டேஸில் பார்ன் ஆகியிருக்காங்க. நவம்பர் வந்து 30 டேஸ், ஸோ அது பாசிபிள் இல்லை. ஸோ 14. ஸோ ஸ்ரேயா மினிமம் 2 கேப் இருக்கணும். ஸோ 14 அப்போ இங்கே போடலாம், 14 இங்கே போடலாம். ஓகேவா? ஸோ இதில் 2 பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இப்போதைக்கு நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், இதில் எதுவுமே போடல. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரேயா மினிமம் 2. ஸோ அப்போ 14 இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும். 3 பாசிபிள் இருக்குது 14க்கு. கரெக்டாக? ஸோ நான் கொஞ்சம் டார்க்காக வந்து பெனில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி. நம்ம பாசிபிலிட்டியை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க தான் பார்க்கணும். ஸோ அப்போ இதில் வருதுன்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டிஸ் போட்டுனே போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் அதை எழுதிக்கிறேங்க, ஏன்னா நான் இன்னும் அதை ஃபில் பண்ணல, அதனால் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸ்ரேயாவுக்கும் 14ன்ற பர்சனுக்கும் மினிமம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பர்சன்ஸ் இருக்கணும். ஓகேவா?
சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் born பிஃபோர் த ஒன் who லைக்ஸ் 14. ஸோ 14க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ இஸ் சேம் ஆஸ் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் born ஆஃப்டர் தருண். ஓகேவா? 14க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ தருணுக்கு ஆஃப்டர் அத்தனை பேர் இருப்பாங்க. ஓகே, ஹூ லைக்ஸ். ஸோ ஹூன்றது தருணை இண்டிகேட் பண்ணுது. ஸோ தருண் லைக்ஸ் எ நம்பர் விச் இஸ் 3 more than த நம்பர் லைக்டு பை நிக்கி. ஸோ அப்போது தருணுக்கு வந்து என்ன நம்பர் பிடிக்கும் அப்படின்னா 3 more than நிக்கி. கரெக்டாக? சரி, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க? ஸோ 14 பிஃபோர் ஆஃப்டர் வந்து தருண் ஈக்குவலாக இருப்பாங்க. அப்போது தருண் வந்து இங்கே வரும். கரெக்டாக? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லைன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம படிக்கும்போதே மிஸ் பண்ணிட்டோம் ஒரு லைனை. தருண் வாஸ் born in 31 days. 31 டேஸில் தான் தருண் born ஆகியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போது 14 நான் இங்கே போட்டேன் அப்படின்னா தருண் வந்து இங்கே வரும். ஓகே, இப்போ 14 இங்கே ஜனவரியில் போட்டேன் அப்படின்னா தருண் வந்து நவம்பர் வரும். அப்போ அது வராது. அப்போ இந்த காலமில் 14க்கு ஒரு பாசிபிள் தான். கரெக்டாக? தருண் இங்கே. ஸோ இதில் பாருங்கள், 14 இங்கே போட்டேன் அப்படின்னா தருணும் இங்கே தான் வரும். அப்போ அது பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு 14 இங்கே போட்டேன் அப்படின்னா தருண் இங்கே. ஸோ மேலே இருக்கிறது ஜனவரியில் வந்து 14 பாசிபிள் இல்லை இல்லையா? ஸோ 14 தருண். ஓகே, இப்போது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் பர்சன் வாஸ் born between தருண் அண்ட் த ஒன் who லைக்ஸ் 35. ஸோ தருணுக்கும் 35க்கு ஒரு மெம்பர் இருப்பாங்க. ஸோ தருண் 35. ஸோ தருண் 35. நெக்ஸ்ட்டு தீப்தி வாஸ் born 3 persons பிஃபோர் த ஒன் who லைக்ஸ் 35. ஸோ 35 யாருக்கு பிடிக்குமோ 3 persons பிஃபோர். அப்போ 35னா 1 2 3. அப்போ தீப்தி இங்கே. ஓகேவா? ஸோ தீப்தி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒன் பர்சன் வாஸ் born between தருண் அண்டு தீப்தி. தருணுக்கும் தீப்திக்கும் கேப் அட்லீஸ்ட் 1 person ஆச்சும் நடுவில் இருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், தருணுக்கும் தீப்தியும் அட்ஜசன்ட்டில் இருக்காங்க. ஸோ அப்போது இது பாசிபிள் இல்லை. இதில் 1 2 3 4 இருக்காங்க. இதுலேயும் அட்லீஸ்ட் 1 ஆச்சு இருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் born between சிக்ஷா and the one who likes 32 is 1 less than the number of persons born after விபுல். அதாவது சிக்ஷாக்கும் 32ன்ற நம்பருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட என்ன பண்ணணும்? விபுலுக்கு ஆஃப்டர் 1 கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அதாவது இது நான் வந்து என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எழுதியிருக்கேன். எப்படின்னா, இப்படி நான் பார் போட்டேன் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் பிட்வீனில் இருக்க பர்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போது சிக்ஷாக்கும் 32க்கும் பிட்வீனில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா விபுல் ஆஃப்டர் -1. அதானே சொல்லியிருக்காங்க. 1 லெஸ் தன் த விபுல் ஆஃப்டர்னா விபுலுக்கு அடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் -1 கம்மியாக ஒருத்தர் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஷா நெய்தர் born in ஜனவரி. சிக்ஷா வந்து ஜனவரிலையும் இல்லை ஜூலையும் இல்லை. விபுல் நெய்தர் born in ஏப்ரல் ஆர் 32. ஸோ சிக்ஷா வந்து ஜானும் இல்லை ஜூலையும் இல்லை. விபுல் வந்து ஏப்ரலும் இல்லை 32 இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? நிக்கில் வாஸ் நெய்தர் born மார்ச் நவம்பர். நிக்கில் வந்து மார்ச்சும் இல்லை நவம்பரும் இல்லை. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது பார்த்தோம் அப்படின்னா அப்போது இதை விட இதுக்கப்புறம் எதுவும் ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸை வச்சு எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸோ நம்பர்ஸை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 14 18 21 25 27 32 35.
ஓகேவா? ஸோ நான் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த காம்பினேஷன் பாருங்கள், ஸ்ரேயாக்கும் தீப்திக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 7. ஓகேவா? அப்போ மினிமம் தீப்திக்கு 14 இருக்கலாம். கரெக்டாக? அப்போ தீப்திக்கு 14 அப்படின்னா ஸ்ரேயாவுக்கு 21. தீப்திக்கு 18 போட்டோம் அப்படின்னா 18 + 7 25. அப்போ இது 18 போட்டோம்னா இது 25. ஸ்ரேயா வந்து 25. நெக்ஸ்ட்டு 21 போட்டோம்னா 21 + 7 28. 28 இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு 25. 25 + 7 32. இது பாசிபிள். நெக்ஸ்ட்டு 27 + 7 34. அதுக்கப்புறம் எதுவுமே பாசிபிள் இல்லை. ஓகேவா? அப்போது தீப்திக்கு இந்த 3 நம்பர்ஸ் பாசிபிள், ஸ்ரேயாவுக்கு இந்த 3 நம்பர்ஸ் பாசிபிள். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், தருண் 3, நிக்கில். அதாவது தருணுக்கும் நிக்கிலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 3 இல்லையா? ஸோ அப்போது சேம் அதே மாதிரி இப்போ நம்ம போட்டுறோம். இப்போ 14 போட்டோன்னா 14 + 3 17. ஸோ 17 இல்லை. 18 போட்டோன்னா 18 பாசிபிள். 18 3 21. நெக்ஸ்ட்டு 21 3 24 பாசிபிள் இல்லை. 25 3 28 பாசிபிள் இல்லை. 27 3 30 பாசிபிள் இல்லை. 32 3 35. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ நான் எப்படி வந்து ஸ்ரேயாக்கும் தீப்திக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ எந்தெந்த நம்பர் பாசிபிள்ன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், இப்போ தருணுக்கு வந்து நமக்கு 21 35 பாசிபிள் இருக்குது. ஆனால் தருண் வேறு, 35 வேறு. ஓகேவா? தருணுக்கும் 35யும் வேறு வேறு மந்தில் இருக்குது. அப்போது தருணுக்கு 35 32 பாசிபிள் இல்லை. கரெக்டாக? அப்போ தருணோட நம்பர் வந்து என்ன? 21. நிக்கிலுக்கு 18. ஓகேவா? ஸோ அப்போது தீப்தி வந்து 18 இருக்க சான்ஸ் இல்லை. கரெக்டாக? தருண் வந்து 21. அப்போது ஸ்ரேயா வந்து 21 இருக்க பாசிபிள் இல்லை. அப்போது இந்த 2 பாசிபிளும் என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஸ்ரேயாவோட ஏஜ் 32, தீப்தியோட ஏஜ் 25. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இதெல்லாமே வந்து சால்வ் பண்ணிட்டோம். கரெக்டாக? நான் சால்வ் பண்ணதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மார்க் போட்டு வச்சுக்கிறேன் நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக, எதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இங்கே பாருங்கள், நிக்கில் வந்து மார்ச்சும் இல்லை நவம்பரும் இல்லை. அப்போது நவம்பர் கிடையாது நிக்கில். அப்போது இருக்கிறது ஏப்ரல் மட்டும்தான். அப்போது நிக்கில் 18. ஸோ வேறு எங்கேயும் 18 ப்ளேஸ் பண்ண முடியாது. 18 இங்கே 2 இடத்துல தான் ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ நிக்கிலுக்கு வந்து நவம்பர் கிடையாது. அப்போ இங்கே மட்டும் தான் போட முடியும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், நிக்கில் வந்து 18 இங்கே போடலாம், இங்கே போடலாம். ஸோ ஏப்ரல்லையும் போடலாம், செப்டம்பர்லேயும் போடலாம். ஸோ அப்போ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போதைக்கு இதில் வந்து சூஸ் பண்ண முடியாது எதுன்ட்டு. ஸோ அதனால் அது ஹோல்டுலேயே இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான். கரெக்டாக? ஸோ இப்போது சீக்ஷாக்கும் 32க்கும் எவ்வளோ இதுவோ, அதாவது சீக்ஷாக்கும் 32க்கும் பிட்வீனில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும், விப்புலுக்கு ஆஃப்டர் வந்து அதை விட 1 அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 32 இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சீக்ஷா இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் கேப் வந்து 1. அப்போது விப்புலுக்கு ஆஃப்டர் 2 இருக்கணும். அப்போது இது பாசிபிள் இல்லை. கரெக்டாக? 2 விப்புலுக்கு ஆஃப்டர் 2னா விப்புல் இங்கே வருவாங்க. ஸோ அப்போ பாசிபிள் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இங்கே போட முடியாது, சிக்ஷா இங்கே போட முடியாது. போட்டோன்னா இவங்க 2 பேருக்கும் கேப் 0. கரெக்டாக? கேப் 0 அப்படின்னா விப்புலுக்கு ஆஃப்டர் என்ன வரணும்? 1 வரணும். அப்போது அதுவும் பாசிபிள் இல்லை. ஸோ அப்போது சிக்ஷா இங்கே. அப்போது சிக்ஷாக்கும் 32க்கும் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போது விப்புலுக்கு ஆஃப்டர் 3 இருக்கணும். கரெக்டாக? 1 2 3. அப்போது இது பாசிபிள். சிக்ஷா விப்புல். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எப்படி 32 சிக்ஷா இது பண்ணமோ இப்போ அதே மாதிரி இதில் போட்டோம் அப்படின்னா, ஸோ சிக்ஷா இங்கே போட்டோம்னா 1. ஸோ அப்போ 1 + 1 2. ஸோ பாசிபிள் இல்லை. ஸோ அப்புறம் இங்கே போட்டோம் அப்படின்னா, ஸோ சிக்ஷா வந்து ஜூலை பாசிபிள் இல்லை. ஸோ இங்கே போட்டோம் அப்படின்னா 3. அப்போது
4 பர்சன்ஸ் இருக்கணும் பீப்புளுக்கு. 1 2 3 4 ஸோ சேம் பிளேஸே தான் வருது. ஸோ இப்போது இந்த இது வந்து பாசிபிள் இல்லை, எந்த பாசிபிலிட்டியும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ மீதி இருக்கிறது யார் அப்படின்னா மோஹித். ஸோ என்ன நம்பர் இன்னும் பேலன்ஸ் இருக்குது? 27. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோன்றது புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற நேம்ஸ்லாம் எடுத்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ எதெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம் எடுத்து உள்ளே அப்ரோச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்? இந்த நம்பரை வச்சு ஸோ என்ன நம்பர் பாசிபிள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணோம். கரெக்டாக இந்த டேபிளையும் இந்த நம்பரையும் லிங்க் பண்ணி எலிமினேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாசிபிலிட்டி நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டாக இந்த ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் நிற்குது. ஓகேவா? ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெயின்ஸ் லெவல் தான். ஸோ சரி, ஓகே. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.